மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டிங்கிற ஊரை சேர்ந்தவர் பாண்டி செல்வம். இந்த பாண்டி செல்வத்துக்கு ராணிங்கிறவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களோட வீட்டில் போயிட்டு அவங்கள பொண்ணு கேட்கும்போது அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பாண்டி செல்வமும் ராணியும் உயிருக்குயிராக லவ் பண்ணுற காரணத்தினால வீட்டில் சொல்லாமலே ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திருப்பரங்குன்ற மலையில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களோட வீட்லேயும் இவங்களோட வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் கேஸ்லாம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே மேஜருங்கிறனால அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேராலையும் எதுவுமே பண்ண முடியலை. பாண்டி செல்வம் அவங்களோட அப்பா அம்மாக்கும் பிடிக்கல. ஏன்னா பாண்டி செல்வமோட அவங்க அப்பா ஆல்ரெடி அவங்க மாமாவுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு பாண்டி செல்வம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இவர் லவ் மேரேஜ் பண்ண காரணத்தினால இவங்க ரெண்டு பேரையுமே அவங்க வீட்டில் ஏத்துக்கல. பாண்டி செல்வமும் ராணியும் அவங்களோட சொந்த ஊரான உசிலம்பட்டியிலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இருந்தாலும் அவங்களோட லைஃப் ஆரம்பிச்சது ஜீரோல தான். ரெண்டு பேருக்குமே பேக்கப்னு சொல்லிட்டு காசு எதுவுமே இல்லை. பாண்டி செல்வம் லோக்கல்லேயே இந்த கொத்தனார் வேலை, அப்புறம் இந்த கார் டிரைவிங்லாம் நல்லா பண்ணுவாராம். லைசன்ஸும் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ கார் டிரைவரா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கார் வாங்கி லோக்கல்ல சவாரிலாம் எடுத்துட்டு இருக்கிறாருங்க. அடுத்த 2 வருஷத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுங்க. ஒரு பையன் பிறக்கிறாரு. இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அதாவது எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் வந்ததுனால இவங்களால சமாளிக்க முடியல. இப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வருதுங்க. இந்த கடன் வாங்குற சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா ஊர் முழுக்க அங்கங்க வட்டிக்கு வாங்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன் வந்துடுதுங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா இவரால் பொழைக்க முடியாதுங்கிறது பாண்டி செல்வத்துக்கு தெரிய வருது. வெளியூருக்கும் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த டைம்ல இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர்க்காரங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, இவங்களோட சொந்தக்காரங்களே தான். அதாவது இந்த ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க, அதாவது மாமா அத்தை, அவங்கலாம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இப்படி தான் ஆகும், லவ் மேரேஜ் பண்ணிங்கன்னா இதோ கஷ்டப்படுறானுங்க பார்த்தீங்களா, இவங்கள மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறது. முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பித்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூஞ்சுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ராணி எதனா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த காய்கறிலாம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனால் அவங்க மூஞ்சிக்கு முன்னாடியே இந்த வந்துட்டால கடங்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இந்த அசிங்கப்படுத்துகிற விஷயத்தெல்லாம் பாண்டி செல்வத்துக்கிட்ட ராணி சொல்லலை, மறைச்சிடுறாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களோட குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பாண்டி செல்வத்துக்கு தெரிய வருது. என்னம்மா நீ வெளியே போகும்போதெல்லாம் உன்னை ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்களாமே, என்னோட ஃப்ரெண்டு சொன்னான். செல்வாங்கிறவர் பாண்டி செல்வத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் ஒன்றா தான் அதே ஊரில் ஒன்றா படித்து வளர்ந்தவங்க, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால அவரோட ஒய்ஃப், அந்த செல்வாங்கிறவரோட ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இவர் அவங்க வீட்டுக்கு போய் சண்டையே போட்டுருக்கிறாருங்க. அத்தை மாமா வீட்டில் போயிட்டு நீங்கள் எப்படி சொல்ல போச்சு, என்னோட ஒய்ஃபை நீங்கள் எப்படி இந்த மாதிரி அசிங்கமாக பேச போச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது அது கை கலப்பாகி சண்டை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பெரிய அசிங்கமாக இருக்குதுங்க. இப்போ பாண்டி செல்வத்துக்கு ஒரு மாதிரி ஈகோ கிளாஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. எப்படியாச்சும் சம்பாரிச்சு ஆகணும். ஊருக்குள்ள இருக்கிறது மொத்தமே ஒரு 3.5 லட்ச ரூபா தான் ஒரு கடன். இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சென்னையில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு சிவா, இந்த சிவாங்கிறவரும் இவரும் ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா சிவாங்கிறவர் சென்னைக்கு போயிட்டு அங்கே நிறைய அந்த கேப்லாம் மொத்தமாக எடுத்து இந்த ஐடி கம்பெனிலலாம் கேப் ஓட்டுறது, வெளியே நிறைய கம்பெனிஸ்க்குலாம் அக்கார்டு அந்த மாதிரி பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸுக்குலாம் கேப்லாம் வந்து அனுப்பி சம்பாரிச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாருங்க சென்னையில். சிவா கரெக்டாக இவர் கஷ்டப்படுற நேரம் பார்த்து பாண்டி செல்வத்துக்கு கால் பண்ணி, சென்னையில் எனக்கு டிரைவர்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது, யாராச்சும் நம்ம பசங்க இருந்தாங்கன்னா சொல்கிறா, ஊருக்கார பசங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க, யாருன்னா இருந்தாங்கன்னா சொல்லு, மாதம் 40,000 ரூபா வரைக்கும் உனக்கு சம்பளம் வாங்கி தரேன், அந்த பையன் கொஞ்சம் நம்பிக்கையான பையனை மட்டும் பார்த்து சொல்லுன்னு சொல்லும்போது இவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ சிவா என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒரு பையன் வரதுக்கு பதிலாக நீயே வந்துடலாமேடா, நான் 2 லட்ச ரூபா உனக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்றேன், நீ இருக்கிற கடனில் கொஞ்சத்தை அடைச்சிரு, அது போக எதனா ஒரு பெட்டி கடை மாதிரி எதனா ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த மளிகை கடை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சின்னதாக ஊரில், அந்த மாதிரி ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டு அந்த பிள்ளையை பார்த்துக்க சொல்லிட்டு நீ சென்னைக்கு வந்துரு. ஆல்ரெடி டிரைவர்ஸ் எல்லாருமே ஒரு பிஜி எடுத்து தான் தங்குவாங்க கிண்டியில், அந்த இடத்துல உனக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன், அதாவது அந்த பிஜியில் உனக்கு ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துட்றேன், சாப்பாடும் ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், அது போக 40,000 ரூபா மாதம் கொடுத்துட்றேன், 40,000 ரூபாயில் 10,000 ரூபா நான் மாதம் எடுத்துப்பேன், ஏன்னா முதல்ல உனக்கு 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதை நான் மாதம் 10,000 ரூபாயை கழிச்சிக்கிறேன், எனக்கு நீ வட்டியோ எதுவுமே கொடுக்க வேணாம் நண்பா, நீ வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இருந்தாலும் பாண்டி செல்வத்துக்கு அவரோட குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கிறாரு, ஒரு 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதம் கை குழந்தைய வைஃப் கிட்ட விட்டுட்டு எப்படி தனியாக போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா சப்போர்ட்டுக்கும் ஆள் இல்லை. அப்போதான் செல்வாவும் செல்வாவோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா, ஒரு 2 வருஷம் தானே, எல்லா கடனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீ ஊருக்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி
இப்போ பாண்டி செல்வம் அவரோட ஊர் உசிலம்பட்டியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராருங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாண்டி செல்வத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஊர் சைட்லலாம் 7-8 மணிக்கெலாம், அதாவது நைட்டானா ஒரு 7-8 மணிக்கெலாம் படுத்து தூங்குற ஒரு பர்சன். ஏன்னா ஊர் சைடு இந்த 8 மணி 8:30 மணிக்கு மேலே வெளியே ஆட்களையே பார்க்க முடியாதுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு 9 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்க. பட் சென்னையில் அந்த மாதிரி கிடையாது. சென்னையில் 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. நைட் நேரம் கூட இப்போ டிராஃபிக்காக தாங்க இருக்குது. அது போக சென்னையில் அவருக்கு வேலையே ஐடி கம்பெனியில் ஒரு கேப் டிரைவர். ஐடி கம்பெனியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்டைமில் 1 மணி 2 மணிக்கெலாம் வருவாங்க இல்லையா, அவங்கள பிக்கப் பண்ணி அவங்களோட வீட்டில் போய் இறக்கி விட்டுறணும். எல்லாரோட வீட்டிலையும் இறக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக அவரோட வண்டியை கொண்டு போய் பிஜியில் போட்டு படுத்து தூங்கிடணும். இதுதான் அவரோட வேலை. இந்த நைட் லைஃப்ங்கிறது இவருக்கு புதுசுங்க. நைட் ஆனாலே 8 மணிக்கு மேலே கண்ணை கட்டிக்கிட்டு வருமா தூக்கம். ஆனால் அவரால் தூங்க முடியாது. வேற வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு மாதம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கிறாரு பாண்டி செல்வம். ஆனால் 1 மாதத்துக்கு அப்புறமா அவருக்கு பழகிருதுங்க. காலையில் ஆனால் தூங்குறது, நைட் ஆனால் முழிச்சுக்கிட்டு நைட் லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டி செல்வத்துக்கு அவரோட ஜாப் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இந்த 1 மாசத்துல இந்த கார், இவருக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு டிசைர் டீ போர்டு வண்டி. பாண்டி செல்வம் சென்னைக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த 1 மாச கேப்ல அவருக்கு கையில் காலில் அங்கங்கே எதனா ஒரு ரத்த காயம் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. எதனால் அவருக்கு வருதுங்கிறது தெரியவே தெரியாதான். எப்படி வருதுங்கிறதும் தெரியாதான். நல்லா நடந்து போயிட்டு இருப்பாராம். ஒரு ரோட்டு கடையில் போய் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வண்டியில் ஏறும்போது ரத்தமாக கொட்டிக்கிட்டு இருக்குமா கீழே காலில் இருந்து. எங்கே இடிச்சாரு, எந்த கல்லில் இடிச்சாரு, அந்த பெயின் கூட அவருக்கு தெரியாதான். அந்த அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு போல நினச்சிட்டு விட்டுறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மெலிய ஆரம்பிக்குது. அது போக மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுதுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு. மேபி இது ஊரில் விட்டுட்டு வந்த அவரோட ஒய்ஃப் ராணியை பற்றியும் அவங்களோட குழந்தைய பற்றியும் கவலையாக கூட இருக்கலாம். நைட்டு ஒரு 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. கிண்டியில் ஒரு ஃபேமஸான ஐடி கம்பெனியில் அண்டர் கிரவுண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு பிக்கப்காக. மொத்தம் 4 பொண்ணுங்க வராங்க. 4 பொண்ணுங்களில் 3 பொண்ணுங்க பின்னாடி ஏறிக்கிறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டா தான் இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளா அவருக்கு சரியான தூக்கம் கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறனால சரியான தூக்கம் கிடையாது. இப்போ அந்த 4 பொண்ணுங்களும் வண்டியில ஏறினதுக்கு அப்புறமா அந்த ஐடி கம்பெனில இருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியே போறாருங்க. பொதுவாகவே இந்த ஐடி கம்பெனில இருக்கிறவங்களாம் அவ்வளவா பேச மாட்டாங்க டிரைவர்கிட்டன்னு இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. செம்ம டயர்டில் வர்றனால காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு அவங்க பாட்டு படுத்து தூங்கிடுவாங்களாங்க. அதே மாதிரி தான் பின்னாடி உட்காந்துருக்கிற 3 பொண்ணுங்களும் காதில் ஹெட்செட் மாட்டிட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அந்த இடம் வந்தோடனே எழுப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க இல்லையா டிரைவர் கூட, அந்த பொண்ணு மட்டும் தூங்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வராங்க. இவரை கூட பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் அந்த சைடு வெளியே மட்டும்தான் வேடிக்கை பார்க்குறாங்களே ஒழிய இவரை பார்க்கவே மாட்டுறாங்க. இவருக்கு சரி ஓகே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஏன்னா இது காமனான ஒரு விஷயம்தான், அவங்க பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா. இப்போது ஒவ்வொரு ஸ்டாப்லையும் அந்தந்த பொண்ணுங்க எந்திரிச்சிடுறாங்க. இல்லை இவரை எழுப்பி விட்டு இறக்கி விட்டுறாரு. பின்னாடி உட்காந்துருந்த 3 பொண்ணுங்களுமே அவங்கவுங்க ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. ஆனால் முன்னாடி உட்காந்துருக்கிற பொண்ணு யாரு, எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், எதுவுமே பாண்டி செல்வத்துக்கு தெரியாதாங்க. இவருக்கு ரொம்ப நேரமாகவே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு, எப்படி எழுப்புறது இந்த பொண்ணுன்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே எழுப்புறாரு. மா ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு வண்டியை. நிப்பாட்டிட்டு மா எங்கம்மா போகணும் மான்னு சொல்லிட்டு எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸே கிடையாது, நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு வருமாங்க, யார் யாரை பிக்கப் பண்ணணும் எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்குமா. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற டிரைவர்ஸ்க்கு தெரியும். அதை எடுத்து பார்த்தா இன்னைக்கு 3 பொண்ணுங்களை மட்டும்தான் இவர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணும். இந்த 4வது பொண்ணு யாருங்கிறதே இவருக்கு தெரில. இது இவரோட ட்ராப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணை மறுபடியும் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பொண்ணு எந்திரிக்கவே மாட்டேங்குது. இவருக்கு சந்தேகம் வருது, என்னடா அது இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. ஆனால் அதே ஐடி கம்பெனியில் அந்த பொண்ணுங்க கூட தான் வந்துச்சு. இப்போ இந்த வேலையை கொடுத்தாரு இல்லையா இவரோட ஃப்ரெண்டு, அவருக்கு ஃபோன் போட்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு. காரை விட்டு இறங்கி வெளியே போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். ஏய் லூசாடா, நீ அங்கே வச்சு செக் பண்ண மாட்டியா, பிக்கப் பண்ணுற இடத்துலையே நேம் பார்த்து ஏற்ற மாட்டியா, கேட்க மாட்டியான்னு சொன்னால், இல்லைடா நான் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், தூக்கம் வேற இல்லையா, அதனால வந்தவங்கள அப்படியே ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன். அப்புறமா செக் பண்ணால் 3 பொண்ணுங்க தான், இந்த பொண்ணு யாருன்னே தெரிலன்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பொண்ணை போய் எழுப்பிட்டு இல்லை தண்ணியை எடுத்து மூஞ்சில் தெளிச்சுட்டு அந்த ஃபோனை அந்த பொண்ணுக்கிட்ட கொடு. அதாவது சிவா லைனில் இருக்கிறார், ஃபோனை போயிட்டு நீ அந்த பொண்ணுகிட்ட கூட நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ சிவாவை லைன்ல வச்சுட்டு பாண்டி செல்வம் மேமா உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லையாங்க. வண்டியும் ஓப்பன் ஆகலை, வண்டி ஓப்பன் பண்ற சத்தமும் கேட்கல. வெளியே நின்று தான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட. ஆனால் அந்த பொண்ணு அந்த கேபுக்குள்ள இல்லை.
எங்கே போச்சு? சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. யாருமே இல்லை, எம்டி ரோடு. இப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. தரமணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடுகாடு, அதாவது புதைக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் வண்டியை நிப்பாட்டிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த ரோடே ஒரு மாதிரி ஜுலோன்னு இருக்குதாங்க. ஒரு பைக்கு ஒரு கார் எதுவுமே இல்லையா, இவரோட வண்டி மட்டும் தான் நின்றுட்டு இருக்குது. இப்போ பாண்டி செல்வத்துக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. சிவா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. மச்சான், அந்த பொண்ணை காணும்டா. என்னடா சொல்ற? டேய் லூசு மாதிரி பேசாத, நீ தூக்கத்துல இருந்தியா? ஆல்ரெடி ஏறின பொண்ணுங்களாம் இறங்கிட்டாங்கிற, ஒருவேளை உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம்டா. எப்படா கற்பனையா இருக்கலாம்? இப்பதான்டா நான் எழுப்பிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னவோ பயமா இருக்கு மச்சான். நான் வேற ஒரு இடுகாட்டுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன்னு சொல்லணும்னையும், தயவு செஞ்சு நீ அங்க நிக்காத, உடனே வண்டி எடுத்துட்டு நேரா பிஜிக்கு போயிரு. மேபி உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம், நீ தூங்கி எந்திரிச்சுன்னா சரியாயிருவேங்கிற மாதிரி சிவா சொல்றாரு. இப்போ வரைக்குமே இந்த பாண்டி செல்வமோட ஃப்ரெண்டு சிவாக்கு நம்பிக்கை கிடையாது பாண்டி செல்வம் மேல. இவர் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு பயந்துருக்கிறாரு, கற்பனையில இருக்கிறாரு, தூக்கத்துல இருக்கிறனால ஒரு ஹாலுசினேஷன்ல கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட் பண்ணிட்டாருங்க. இப்போ பாண்டி செல்வம் நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட பிஜியில் கீழே நிப்பாட்டிட்டு நேராக அவரோட ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி விபூதியை எடுத்து பூசிக்கிறாருங்க. அவரோட குலதெய்வம் திருநீர் எடுத்து பூசிட்டு படுத்து தூங்கலான்னு போகும்போது அவங்களோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களோட குழந்தை, இந்த கை குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர் அடிக்குது. திடீர்னு எதையோ பார்த்தா அலறி அடித்து கத்துறான். பயந்து எந்திரிக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரிலங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கால் பண்ண, இவர் ஆல்ரெடி ஒரு ப்ரெஷரில் இருக்கிறாரு. ஒருவேளை இவருக்கு நடந்த அமானுஷ்யத்துக்கும் அந்த குழந்தை அழுகிறதுக்கு எதனா சம்மந்தம் இருக்குமா? ஊர்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு செல்வாக்கு கால் பண்ணி அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமா அவங்க ராணியை, பாண்டி செல்வம் அவங்களோட ஒய்ஃப் ராணியவும் குழந்தையவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ வைரல் ஃபீவர் தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா குழந்தைங்களுக்கு வரதுதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு மூச்சே வந்திருக்குதுங்க. அவ்வளவு நேரம் தூங்காம அவங்க ஒய்ஃப் கால்காண்டியும் செல்வாவோட கால்காண்டியும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நல்ல செய்தி வந்ததுக்கு அப்புறமா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. விடிய காலையில ஒரு 5:45 இருக்குமாங்க. 5:45 மணிக்கு இந்த மாதிரி ஒரு சத்தம் பயங்கரமா கேக்குது. வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே யாரா அது, யாரோட வண்டிடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிஜில இருக்கிறவங்களாம் வெளியே ஓடி பார்த்தா இவர் படுத்தே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்குமாங்க. அதுக்குள்ள இந்த சத்தத்துல எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு வெளியே பார்த்தா இவரோட கார்ல தான் அந்த சத்தம் வந்துட்டு இருக்குது. காரை யாரோ ஒருத்தவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி டோர், அந்த பொண்ணு உட்கார்ந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல, அந்த டோரை யாரோ ஒருத்தவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. லாக் பண்ண வண்டியை யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள இருந்தோ இல்ல வெளியே இருந்தோ ஓபன் பண்ணாங்கன்னா, இல்ல ஓபன் பண்ற ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு சத்தம் வரும். கார்ல அலர்ட் பண்ணும் நமக்கு, யாரோ ஒருத்தவங்க காரை திருடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சத்தம் தான் வந்திருக்குது. கீழே போய் பார்த்தா காரோட டோரும் ஓப்பன்ல இருக்குது. பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட கேட்டா அவரு, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா, எப்பயுமே 6-6:30 தான் எந்திரிப்பேன் காலையில, திடீர்னு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுன்னு பதறிடுச்சு எந்திரிச்சேன். ஆனால் யாரோ ஒருத்தர் காரை நோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, திருட்டு பையன் எவனாச்சும் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி செல்வத்திட்ட கேட்கும்போது செக்யூரிட்டியை திட்டுறாரு. ஆனா அதுக்கு தானே உங்களை உட்கார வச்சிருக்காங்க காசு கொடுத்து. எப்பா என்னமோ நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் விடிய முழிச்சுதான் இருப்பேன், என்னமோ ஒரு 1/2 மணி நேரம் அசந்து தூங்கிட்டேன், அப்போது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்றது, கார் காணா போல இங்கே தானே இருக்குது, பேசாம போப்பான்னு இருக்கிறாரு. இப்போ இந்த காரை லாக் பண்ணிட்டு மேலே படுத்து தூங்கிட்டு காலையில் ஒரு 9-9:30 எந்திரிச்சிருக்கிறாருங்க. மறுபடியும் இவரோட கனவுலையுமே கொஞ்சம் கெட்ட கனவாக தான் வந்திருக்குது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இவரோட ஒய்ஃபு, அவங்களோட குழந்தை, பாண்டி செல்வம் 3 பேரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரியும், அவங்கள சுற்றிலுமே ஏதோ ஒரு அமானுஷ்ய சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தவங்க அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அவங்களோட குழந்தை ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியும் பயங்கரமான ஒரு கனவு தான் அவர் எந்திரிச்சிருக்கிறார். காலையில் 9-9:30 எந்திரிச்சவர் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே காரை எப்பயுமே தொடச்சி வைப்பாராங்க. காரை உள்ளேயும் வெளியவும் தொடச்சி வைப்பாராம். அந்த மாதிரி கீழே காரை ஓப்பன் பண்ணும்போது குப்புன்னு வாடை அடிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி கொமட்டி வாமிட்டே எடுத்துட்டாராம். அந்த அளவுக்கு ஸ்மெல்லு, பிளட் ஸ்மெல்லு. இவர் வாமிட் எடுக்கிறத பார்த்துட்டு இந்த பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி, இவர் வேற மார்னிங் ஷிஃப்ட் வேற ஒருத்தர் வருவார், அவர் என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொடுக்கும்போது, ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னப்பா சொல்றேன்ட்டு அவரும் போய் காரை மோந்து பார்த்துருக்காரு. அதாவது காருக்குள்ள லைட்டாக எட்டி பார்த்தா ஹெவி பிளட் ஸ்மெல்லாம், இந்த ரத்த வாடை அவருக்குமே கொமட்டல கொடுத்துருக்குது. ஆனால் அவர் வாமிட் எடுக்கல. என்னப்பா அது, எதனா எலி செத்துருக்கான்னு பாருப்பா, உள்ள பூனை எலி எதனா நசுங்கிருக்கான்னு பாரு, இல்லை பாம்பு கிம்பு எதனா சுற்றி உள்ள ஏறி செத்து போச்சா, அழுத்தம் கொடுத்து எதனா உள்ள கிடக்கான்னு பாருப்பான்னு சொல்லிட்டு காரையே பிரித்து பார்த்துருக்குறாங்க. ஐ மீன் காருக்குள்ள ஃபுல்லாக தேடி பார்த்தா எந்த ஒரு எலியோ பூனையோ பாம்போ எதுவுமே சாகலை, டயருமே சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் ரத்த வாடை மட்டும் பயங்கரமாக அடிச்சிருக்குதுங்க இந்த காருக்குள்ள. இப்போ பாண்டி செல்வத்துக்கு சரியா படலை. அவரோட ஃப்ரெண்டு சிவாக்கு நடந்தது எல்லாத்தையும் ஃபோன் போட்டு சொல்கிறாரு. நான் நைட்டு வந்தப்போ என் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு,
இப்போது காரும் ஒரு 5:45க்கெலாம் ஆரன் அடிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என்னடானா ரத்த வாடை அடிக்குது மச்சான், எனக்கு என்னவோ தப்பாக படுது, இந்த காரில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் விளையாடாத, நானே வட்டிக்கு வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணி எல்லா காரையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ரொட்டேஷனில் தான் விட்டுட்டுருக்கிறேன், நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் கிளப்பி விடாத மச்சி, நீ வேலையாக பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வாஷ் சர்வீஸில் போய் கொடு, அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பேசிக்கலாங்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே பாண்டி செல்வம் காரை எடுத்துகிட்டு போய் வாட்டர் வாஷ் கொடுத்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ காரில் அந்த ஸ்மெல் எல்லாமே போச்சுங்க. இந்த கார் வாஷ் பண்ணுறவங்களே என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆனவங்களோட பாடி எதுனா ஏற்றுனீங்களா, இல்லை ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா, இல்லை உங்கள் காலில் எதனா ரத்தம் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு 2 விதமான தாட்டு வருது. ஒன்று, இந்த 1 மாதம் இந்த சென்னைக்கு வந்து இந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது 1 மாதமும் இவரோட கையிலையோ கால்லையோ ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது இந்த காருக்குள்ளே சொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லாக இருக்குமா? இல்லையே. அப்படி பார்த்தா ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும்போது இந்த பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் வரவங்களே சொல்லிடுவாங்களே, ஏன் நான் ரத்த வாடை அடிக்குதுன்னு, யாருமே சொல்லலையே, இவருக்கும் அடிக்கலையே. ஒரு வேளை நேற்று நைட் அந்த பொண்ணோட ஆத்மா உள்ளே உட்காந்துருந்துச்சு இல்லையா, அது ஒரு ஆத்மா தான். ஏன்னா யாருன்னே தெரியலனா இவருக்கு அது ஒரு பேய் தான். இந்த பேயோட வேலையாக இருக்குமா? அந்த பொண்ணு ஒருவேளை ஆக்சிடெண்ட்டில் செத்து போனதாக இருக்குமா? அதோட ரத்த வாடை தான் உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்குதா, அதனால தான் அதோட ஆத்மா அந்த காருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குதான்னு பல தாட்டு வருதுங்க. இருந்தாலும் எதையுமே யோசிக்காமல் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு, மச்சான் எனக்கு சரியாக படலை, பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு வந்துடுறேங்கிறாரு. அந்த அன்னைக்கே இந்த வேலையை பார்க்க போனவர் தான் அவர் ஃப்ரெண்டு வந்து வேணாம் நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்கிறார். வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த வண்டியை கோவில் பக்கம் கொண்டு போகவே இல்லை, பூஜை எதுவுமே போடவே இல்லை. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக இந்த காரை எடுத்துக்கிட்டு வண்டிக்கு பூஜை போடுறதுக்காக பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறாருங்க. இந்த வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துல இருந்து பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயில் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டராங்க. இந்த 12 கிலோமீட்டருமே வண்டி நல்லா தான் வந்திருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் வருமாங்க இந்த சென்ட்ரல் பக்கத்தில். அந்த சிக்னலில் வண்டி ஸ்டாப் ஆகி நின்றுது. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே கத்தி இவரை வந்து அடிக்காத குறையா வண்டியை இந்த மாதிரி வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்ன சார் பண்ணுறது, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, எதனா பண்ணுங்கன்னு சொல்ல போய் அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க எல்லாருமே இறங்கி வந்து வண்டியை ஓரமாக தள்ளி இருக்கிறாங்க. தள்ளி நிப்பாட்டினதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஒருத்தரை கூட்டு வந்து பார்த்தா வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எதனால் ஸ்ட்ரோக் ஆகி நின்றுச்சுன்னு தெரியலை, மேபி நீங்கள் வந்து கிளச்சையோ எதனா விட்டுருப்பீங்க, அதனால வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவரால் அதை ஏற்றுக்க முடியலைங்க. 1 மாதமாக நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி இப்போ கோவிலுக்கு போகிறோங்கிற போது எதனால இப்படி நிற்கணும் பாதிலேயே. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாரு. கரெக்டாக அந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமாங்க. இந்த டிஸ்டன்ஸில் வண்டி வெடித்து பஞ்சர் ஆகிருக்குது. ஃப்ரண்ட் டயர், அதுவும் அந்த பொண்ணு எந்த பக்கம் உட்காந்துச்சோ அந்த பக்கம் டயர் வெடித்து வண்டி நின்றுது. இப்போ பாண்டி செல்வத்துக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுங்க. ஏன்னா இந்த காருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. கோவிலுக்கும் போக விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பூசாரி, இந்த பாடிகார்ட் முனீஸ்வரரில் 2-3 பூசாரிங்க இருப்பாங்களாம். அங்கே சிலர்லாம் சுற்றி போடுறதுக்குனே வந்துட்டு போவாங்களாம். அந்த கோயிலை சேர்ந்தவங்களில் சுற்றி போடுறதுக்குனே சிலர்லாம் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அங்கங்கே நின்றுட்டு இருப்பாங்களாம். அதில் ஒருத்தர் வேற ஒரு புது காருக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். பூஜை போட்ட அந்த தேங்காயை கீழே தரையில் உடைக்கும் போது இவரோட தலையில் வந்து அந்த சில்லு பட்டு ரத்தம் தெரிச்சிருக்குது. லைட்டாக பிளட்டு லீக் ஆகி இவரோட வண்டி மேலே பட்டிருக்குது. இதை பார்த்ததும் இன்னுமே இவருக்கு பயம் அதிகமாகுது. இப்போ அந்த தேங்காயை உடைச்சார் இல்லையா, அந்த பூசாரி, அதாவது பூசாரி கிடையாது, அந்த ஏரியாவை சேர்ந்தவர், வேமா ஓடி வந்து தம்பி சாரிப்பா தெரியாமல் பட்டுருச்சு, நான் கீழே தான் உடைச்சேன், மண்டையில் படுன்னு நான் எதிர்பார்க்கலப்பா, மன்னிச்சிருப்பான்னு சொன்னவர் இவரை பார்த்துக்கிட்டே அந்த காரை பார்த்துருக்கிறாரு. இவரோட காரை பார்த்துக்கிட்டு இவரோட ஃபேஸை பார்த்து, தம்பி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்ப்பா, கொஞ்சம் கோவிலுக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிட பாண்டி செல்வமும் பின்னாடியே போயிருக்கிறாருங்க. அங்கேருந்து திருநீர் எடுத்து கொஞ்சம் அந்த அடிப்பட்ட இடத்துல வச்சுட்டு, தம்பி உன்னை ஏதோ ஒரு ஆத்மா ஃபாலோ பண்ணுது, உன்னோட காரில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குப்பா, அது பார்த்தாலே தெரியுது, அது கோவிலுக்கு வராமல் உன்னை தடுக்குது, கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் புட்டு வச்சாங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை புட்டு வச்சாங்கன்னா, அதாவது எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? நம்பிட்டு அங்கே உட்காந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு என்னையா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ முன்னாடி போப்பா, நான் வந்து முனீஸ்வரரோட மாலையவும் இந்த பாடிகார்ட் முனீஸ்வரரோட காலில் வச்சு அபிஷேகம் பண்ண அந்த தேங்காய் தண்ணி, அப்புறம் அந்த தேங்காய் சூடம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வரேன்ப்பா, நீ வண்டிக்கு போன்னு சொல்லியிருக்கிறாரு. இவரும் வண்டிக்கு வந்து நின்றுட்டு அவர் ஃப்ரெண்டு சிவாவுக்கு ஃபோன் போட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறார். அவையிலே ஒரு மூட நம்பிக்கையில் ஏன்டா அப்படி முங்கி போய் கிடக்கிற,
என் கடைசியில் என் வண்டியை வந்து பேய் வண்டி, இதில் யாருமே ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு என்னோட வேலையவே கெடுத்துருவில்ல நீ அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது, நீ வேணால் வெயிட் பண்ணு, இப்போ அவர் வந்து பூஜை போட்டதுக்கப்புறமா அவர்கிட்டே கொடுக்குறேன், அவரே உங்ககிட்ட சொல்லுவார்னு சொல்ல இன்னும் கடுப்பாகிறாரு சிவா. ஏண்டா நீ ஏன் இப்படி போகாதங்கிறேன், இப்போ கோயிலுக்கு பூஜை போட தானே போனேன், எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பஞ்சரான விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறார். டேய் இது எல்லாமே எதர்ச்சியாக நடக்கிறதுடா, ஏன்டா இன்னுமே இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போதே கரெக்டாக அந்த பூசாரி அங்கேருந்து வந்துட்டு இருந்தவர் கீழே விழுந்து வாரி விழுந்து, நடந்து வந்தவர் எப்படி விழுந்தாருன்னே தெரில, வாரி விழுந்து கையில் வச்சிருந்த அந்த தேங்காய் தண்ணி மாலை எல்லாமே அப்படியே கீழே விழுந்துருக்குதுங்க. கீழே விழுந்த பூசாரிக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது. அவர் அங்கே இருந்தவங்க அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ பாண்டி செல்வத்துக்கு எப்படிங்க இருக்கும்? சிவா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. டே பூஜை போட வந்த அந்த பூசாரியுமே கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு கிளினிக் கூட்டு போயிட்டாங்கடா, வேணும் உங்ககிட்ட போய் சொல்லி காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சார்ல, அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன தாண்டா நான் பண்ணுறது, எனக்கு என்னவோ பயமாக இருக்கு மச்சான், எனக்கு குடும்பம் இருக்குது, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், எனக்கும் புரியுது மச்சான் நீ வந்து பொய் சொல்கிறன்ட்டு, உனக்கு கேப் ஓட்டுறதுக்கு பிடிக்கல முடியலைன்னு சொன்னால் வேணாம் வெற்று, நீ என்னோட காசை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுத்துக்கோ, 2 லட்ச ரூபாயில் 10,000 தான் கலைஞ்சிருக்குது, இன்னொரு ஒரு 1,90,000 நீ கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடு, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தாங்க இருந்திருக்கிறாரு. இவருக்கு வேற வழி தெரில, நம்ப மாட்டேங்கிறாரு. நம்ம ஊருக்கு போகணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணுங்கிறதுக்காக தான் பொய் சொல்கிறோன்னு சொல்லி நினச்சிக்கிறானோ சிவான்னு சொல்லிட்டு, இவன் நினச்சிக்க கூடாது, சிவா நினச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டி செல்வம் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து பஞ்சர் ஓட்டி வண்டியை எடுத்துகிட்டு நேராக அவரோட பிஜிக்கே போயிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணிக்கு வேலைக்கு கிளம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவரோட குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஒரு வழியாக நம்ம கிளம்பிடலாம், இன்றைக்கும் அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்டே பேசிடலாம், ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் விளையாடுற, நான் ஆல்ரெடி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு ஊரில் வாங்கி வச்சிருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு தான் நான் இங்கேயே வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பேயிட்டே பேசிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்போது அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி ஒரு 3 பொண்ணுங்க முன்னாடி வந்து உட்காடுறாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணு இந்த முன்னாடி வந்து உட்காந்தாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில் டிரைவர் பக்கத்துலேயே, அதாவது இவர் பக்கத்துலேயே, அந்த பொண்ணு மட்டும் வரலை. இவருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்குது, என்னடா அது இந்த பொண்ணு இன்னைக்கு வரலன்ட்டு. சரி ஓகே வேலையை பார்ப்போம், வரலனாலும் நல்லது தானே, அதோட போச்சுன்னு சொல்லி அதை தலைமொழிக்கிட்டு வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாரு. 3 பொண்ணுங்களையும் அவங்கவுங்க ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. இவங்களோட வைஃப் ராணி கால் பண்ணுறாங்க உசிலம்பட்டியிலேருந்து. மாமா மறுபடியும் பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு, ஹெவி ஃபீவர், எதையோ பார்த்து அலறி அடித்து கத்துறான், அழுகுறான், என்ன பண்ணுறதுனே தெரியலைன்னு சொல்ல இப்போ இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா இவருக்கு அந்த அமானுஷம் இங்கே நடந்தப்போ தான் அவங்களோட குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணு வண்டியில் ஏறலை, அப்போது எதனால அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகணும் யோசித்துக்கிட்டே முன்னாடி இருக்கிற அந்த மிரரில் பார்த்துருக்கிறாரு. குப்புன்னு தூக்கி போட்டுருக்குதுங்க. நாள் வந்து உட்காந்து இருந்துச்சு இல்லையா ஃப்ரண்ட் சைடில், அந்த பொண்ணு இப்போ பின்னாடி உட்காந்துருக்குதான். அந்த பொண்ணு மட்டும் பார்த்து சிரிக்குதான் அவரை பார்த்து. இப்போ அந்த பொண்ணோட முகமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ரத்த கலரியா இருக்குதாங்க, ரத்தமாக இருக்குதான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரத்தமாக இருக்குதான், பாடி ஃபுல்லாக பிளட் ஸ்மெல்லு ஹெவியா வந்திருக்குது காருக்குள்ள. பயந்துட்டு அவங்க வைஃப் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தவர் டக்குன்னு அந்த போனை போட்டுட்டு காரை ஓபன் பண்ணிட்டு வெம்மா வெளியே ஓடி இருக்கிறாரு. வண்டி ஆன்ல தான் இருக்குது, வைஃப் அவங்க ராணி வந்து லைன்ல தான் இருக்கிறாங்க. பாண்டி செல்வம் வெளியே ஓடி இருக்கிறாரு பயத்துல. அங்கனக்குள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்குது ஒரு 50 மீட்டர்லயே இவர் வண்டி நிக்கிற இடத்துல. அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு ரொம்ப நேரமா. இப்பன்னு பார்த்தா அந்த ஏரியால யாருமே கிடையாது. இவரோட நேரமா என்னன்னு தெரியலையாங்க, கரெக்டா அன்டைம்ல யாருமே இல்லாத ஏரியால போயிட்டு இந்த ஆத்மா கிட்ட மாட்டிக்கிறாராம். இப்போ ஒரு 2 நிமிஷமா வெளியவே நின்றுட்டு அந்த வண்டியவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டோரும் ஓப்பன்ல தான் இருக்குது. அந்த பொண்ணும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறது தெரியுதான் வெளியே இருந்து பார்த்தாலே. பயந்துகிட்டே அவரோட வைஃப் வேற காலில் இருக்கிறாங்க இல்லையா, போனை மட்டும் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் போனை எடுத்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு கீ எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி நின்று அவங்க வைஃப் கிட்ட பேசும்போது பொண்ணு வந்து ரொம்ப ஆறுதலா பேசுனாங்கங்க. இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, இது வைரல் ஃபீவராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யாருங்க அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பாண்டி செல்வத்துக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க. என்னம்மா சொல்கிற, அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுனாங்களா? ஆமாங்க நல்லா பேசுனாங்க, இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது சரியாயிடும், அவர் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கிறாரு, இந்த பெட்ரோல் போடுறக்காண்டி வந்திருக்கிறோம், அவர் பெட்ரோலுக்கு காசு கொடுக்குறக்காண்டி போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம்மா நானும் கூப்பிட்றேன் இரு, நான் உனக்கு திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேகமாக அந்த வண்டிக்குள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு இல்லை. இப்போ மறுபடியும் சிவாவுக்கு அன்டைமில் ஃபோனை போட அவர் கத்தி திட்டுறார். என்ன தாண்டா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, நான் இங்கேயே நிற்கிறேன், உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ வா, இப்போ அந்த பிளட் ஸ்மெல் இங்கே அடிக்குதுன்னு சொன்னாலும் நீ நம்ப மாட்டேற, நீ நேரில் வான்னு சொல்லி அவருக்கு ஃபோனை போட்டு அவர் நேரில் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹெவி பிளட் ஸ்மெல்லுங்க. இவர் சொன்ன மாதிரியே ஹெவி பிளட் ஸ்மெல். டேய் எதனா எளிய கிளியே ஏத்திரிப்படான்னு சொல்கிறாரு. வீம்புக்கேன்னு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நிப்பாட்டி
வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணி காட்டுறாரு. எங்கேயுமே எந்த ஒரு எலியோ பூனையோ மாட்டி சாகலை, எங்கேயுமே ரத்தக்கரையோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வண்டிக்குள்ளே எதனால் ரத்த வாடை அடிக்கணும்? நான் சொல்கிறது ஒன்று புரியுதா இல்லையாடான்னு சொல்லிட்டு அசிங்கசியமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். ஃப்ரெண்டு தானே, அசிங்கசியமாக திட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ தான் சிவாவுக்கு ஒரு விஷயம் புரியுது, பாண்டிசெல்வம் பொய் சொல்லலை. இப்போ தான் சிவா பாண்டிசெல்வத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வச்சு. டேய், இந்த காரு செகண்ட் ஹேண்டில் ரொம்ப கம்மியான விலைக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வாங்கி போட்டேன். இது ஓன் போர்டு வண்டியாக தான் வந்துச்சு, டீ போர்டு வண்டியை நான் தான் மாற்றினேன். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன் மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு நீ வச்சுக்கங்கிறாரு. பாண்டிசெல்வம் கையெடுத்து கும்பிட்டு, இதுக்கு மேலே இந்த வண்டியை நான் வச்சிருக்க மாட்டேன், இதை நீயே எங்கேயாச்சும் எடுத்து கொடுத்துரு, நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன். நான் எவன்டையே லிஃப்ட் கேட்டோ இல்லை நடந்து கூட நான் வீட்டுக்கு போயிடுறேன்டா, என்ன ஆளை விடுன்னு சொல்லிட்டு சிவாவே அவரை ட்ராப் பண்ணிடுறாருங்க. சிவாவே அவரோட வீட்டில், அதாவது அந்த பிஜியில் ட்ராப் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க நிம்மதியான தூக்கம் தூங்கி எந்திரிச்சிருக்கிறாரு யார், பாண்டிசெல்வம். இருந்தாலும் அவரோட கனவுல மறுபடியும் இந்த முதல்ல அவங்களோட ஒய்ஃபு குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருட்டான பகுதியில் நின்றுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க அவங்கள மிரட்டுற மாதிரி, இந்த குழந்தைலாம் கத்தி அழுத மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இல்லையா, அதே கனவு இப்போவும் வருது. பயந்துக்கிட்டு அலறி அடித்து எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது அவரோட ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. ஏங்க, அவங்க அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே பையன் வந்து நைட்டு முழுக்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தான், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போகலை, கொஞ்சம் நேரம் கழித்து திருநீர்லாம் பூசி விட்டதுக்கப்புறம் அவனே காம் டவுன் ஆகிட்டான், காலையில் காய்ச்சலாம் அடிக்கலைங்க, நார்மலாக தாங்க இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவருக்கு ரெண்டாங்கட்ட மைண்டாக இருக்குது. என்னடா அது, நம்மளோட வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது? சரி, ஒரு வேளை எதனா ஒரு அமானுஷ்யமாகவே இருந்தாலும் நம்மளையே பின்தொடரணும், எதுக்கு ஒரு தர்காவில் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த செக்யூரிட்டிக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் இருக்கிறார். இவர் தங்கியிருக்கிற பிஜிக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக தர்கா மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமாங்க. அது தர்கா கிடையாது, வீட்டில் வச்சு இந்த மாதிரி ஓதி சூறா ஓதி சொல்லுவாங்களாம். அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க உன் மேலே ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க, உன்னோட வளர்ச்சி பிடிக்காம நீ நல்லா வந்துடக்கூடாது, உன்னோட குடும்பமே அழிஞ்சிடணுங்கிறதுக்காக ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க, அது அட் அ டைமில் உன்னையும் உன்னை சேர்ந்தவங்களையும் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு நடந்ததே வேறு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு காரில் வந்தது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவருக்கு என்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே அந்த பாய் கிட்ட சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நீ சொல்கிறதெல்லாம் நான் மறுக்கலை, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை, உன்னையை சேர்ந்தவங்க, அதாவது உன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உன் மேலே ஒரு ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க, அதுதான் உன் குடும்பத்தையே உருக்குலைக்க பார்க்குது, இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கான ஆக்ஷனை நீ எடுக்காமல் இருந்தனா உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும், உன்னோட குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவர் கத்த ஆரம்பிச்சிருக்கிறார். யோ, சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிற, சும்மா நான் சொல்கிறது என்ன, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற, நான் தான் லைவாக நடக்கிறதையே சொல்கிறேன், ஒரு ஆத்மாவை பார்த்தேன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு ஏவல் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாய் கிட்ட முறைச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டாராங்க. அந்த பாய் கத்தி கத்தி கூப்பிட்டுருக்கிறாருங்க இவரோட பேரை சொல்லி. இவரு காதுலேயே வாங்காமல் அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்கிறார். இப்போ பாண்டிசெல்வத்தோட ஃப்ரெண்டு சிவா இவருக்கு வேற ஒரு கார் செலிரியோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாருங்க, டீ போர்டு வண்டி. இந்த செலிரியோவை எடுத்துக்கிட்டு அந்த பிஜிக்கு வெளியே வந்து நிப்பாட்டிட்டு வேலையாக பூஜை போடணுண்டான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சில திங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு போயிருக்கிறார். அவரோட ரூம்லேயே வச்சிருப்பாராம், சூடம் பத்தி இதெல்லாம் வச்சிருப்பாராம். அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிஜியோட வாசலில் வந்து நிப்பாட்டும் போது இவருக்கு ஒரு ஷாக்குங்க. ஆப்போசிட்டில் இவர் வண்டியை பார்க் பண்ணுறாருனா அந்த பிஜிக்கு வெளியே, அப்படியே ஆப்போசிட்டில் இந்த டிசைர் கார் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தார் இல்லையா, அந்த ஆத்மா இருந்த வண்டி, அந்த வண்டி நிற்கிதான். வேற யாரோ ஒருத்தவங்க பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க, தூக்கி போட்டிருக்குது. அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு, அண்ணா யாருன்னு, இந்த கார் வந்து யாரோடதுன்னா, யார் நிப்பாட்டியிருக்கான்னு கேட்கும்போது, இன்னொரு டிரைவர்ப்பா, பக்கத்து பிஜியில் இருக்கிற இன்னொரு டிரைவர். இப்போ பாண்டிசெல்வத்தோட மைண்டில் என்னடா அது, எங்கே சுற்றினாலும் மறுபடியும் இந்த வண்டி இவர்கிட்டே வந்து நிற்கிது, இந்த வண்டியில் இருக்கிற பொண்ணுக்கு இவருக்கு எதனா கனெக்ஷன் இருக்குமா, எதனா இந்த பொண்ணு இறந்ததுக்கு இவருக்கு எதனா ஒரு சம்மந்தம் இருக்குமா, எதுவுமே புரியலை. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. அதோட மேலே போயிட்டு இப்போ வந்த வண்டியை வாச்சும் கொஞ்சம் சுத்தபத்தமாக நல்ல ஒரு மாதிரி தெய்வீக கடாச்சமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி சாமியை கும்பிட்றாரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கும் கொண்டு போயிட்டு வண்டிக்கு பூஜை போடுறாரு. இப்போ இந்த வண்டிக்கு பூஜையெல்லாம் போட முடியுது, நார்மலாக தாங்க இருக்குது. அன்னைக்கு ஐடி ட்ரிப்பு, அதாவது அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு ரிட்டன் வந்து அவரோட பிஜியில் நிப்பாட்டுறாரு. விடிய காலையில் 4:45 அவரோட பிஜி வாசலில் வண்டியை நிப்பாட்டும் போது ஆப்போசிட்டில் அந்த வண்டி இருக்குது. அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. எப்பவும் போல் செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த வண்டிக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது. அந்த பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சிருக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அதே பொண்ணு தான் அந்த வண்டிக்குள்ளே, சேம் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்குது. ஒன்றுமே புரியல இவருக்கு. அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு வந்திருக்கிறார். முறைச்சிட்டு மேலே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறார். தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே சவுண்ட். ஸ்டார்டிங்ல அந்த வண்டியை ஓப்பன் பண்ணா ஒரு சவுண்டு கேட்கும்னு சொன்னேன் இல்லையா, அலர்ட் பண்றதுக்கு, அதே சத்தம். மேலே பால்கனிலேருந்து எட்டி பார்த்தா இவரோட கார் இப்போ வாங்கியிருக்காரு இல்லையா,
அந்த செலிரியோட டோர் ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி அந்த கார் டிசைரோட காரோட டோரும் ஓப்பன்ல இருக்குது. பாண்டி செல்வத்துக்கு பயம் வந்து கீழே ஓடி வந்து பார்த்தா செக்யூரிட்டி திட்டிகிட்டு இருக்கிறாராம் அந்த கார் ஓனரை, அதாவது அந்த கார் டிரைவரை. ஏன்பா ஒழுங்கா லாக் பண்ண மாட்டியா, நீ பாட்டுக்கு பாதி ஓப்பன்ல வச்சுட்டு போனா இப்படி தான் அலர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஐயா நான் ஓப்பன் பண்ணவே இல்லைங்கய்யா, மூடி இந்த கார் எப்படி திறந்திருக்குன்னு தெரியலன்னு சொல்ல, இவரோட கார் எதுக்கு இப்போ ஓப்பன்ல இருக்கணும்? அந்த பொண்ணு இறங்கி இவரோட காருக்குள்ள வந்துருச்சா? பாண்டித்துரைக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் சிவாவுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல அவரு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னனாலதான் அந்த காரை வித்தாலும் எவனும் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு பையனுக்கு மாத்தி விட்டேன். இப்போ மறுபடியும் அந்த கார் உன்னோட பிஜிலே வந்து நிக்குதுன்னா அது வந்து எதர்ச்சியா நடந்த விஷயம்டா. இதை போட்டு ஏன் நீ குழப்பிக்கிற, பேசாம நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சிடறாருங்க. இவரும் அவரோட காரை லாக் பண்ணிட்டு 2ஆம் கட்ட மனசோட வந்து படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஒரு 9:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறாருங்க. யாரு? பாண்டி செல்வம். இன்னைக்குமே தொடர்ந்து 3வது நாள் அவருக்கு ஒரே கனவு ரிப்பீட் ஆயிருக்குது. அந்த காட்டுக்குள்ள அவங்களோட ஒய்ஃப் குழந்தைலாம் இருக்கிறாங்க. சுற்றிலும் யாரோ ஒருத்தர் சிரிக்கிற மாதிரியும் அந்த குழந்தை அலறி அடித்து கத்துற மாதிரியும் அதே கனவு வந்திருக்குது. இவருக்கு சரியாக படலை. பக்கத்தில் இருக்கிற ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு வெடலை தேங்காய் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. ஏங்க மறுபடியும் குழந்தை நைட்டு வந்து அலறி அடித்து கத்துச்சு, அழுதுச்சு, ஒரு மாதிரி காய்ச்சல் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நான் மட்டும் இல்லைங்க, செல்வானோட ஒய்ஃபு, நாங்கள் 3 பேருமே நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு உருவத்தை பார்த்தோம். அது அப்போ தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போச்சு. நாங்கள் 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக பார்த்துட்டோம். அதை எங்களுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லைங்க. நம்ம வீட்டில் தான் ஒரு செல்வானனும் அவங்களோட ஒய்ஃபும் தங்குனாங்க. உங்ககிட்ட நைட் நேரம் ஃபோனை போட்டு சொல்ல வேணாம், நீங்கள் வேலையில் இருப்பீங்கன்னு சொன்னார். இப்போ காலையில் அதுக்கு தான் ஃபோனை போட்டு சொல்கிறேன். காலையில் வேலையாக கருப்புசாமி கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வீட்டில் உங்களுக்கு ஆகாதவங்க, அதாவது உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரே உங்களுக்கு செய்வினை ஏவலை ஏவி விட்டுருக்குறாங்க. அது உங்களோட குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட புருஷனையும் உன்னையும் அழிச்சிரும். அதுலேருந்து நீ வெளியே வரணும்னா சில பரிகாரங்கள்லாம் பண்ணணுமா, சீக்கிரமாக அதை பண்ண பாருங்கிற மாதிரி யாரு? கருப்புசாமி கோயிலில், உசிலம்பட்டியில் இருக்கிற கருப்புசாமி கோயிலில் ஏதோ ஒரு பூசாரி சொன்னதை அவங்களோட ஒய்ஃப் ராணி பாண்டி செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பாண்டி செல்வத்துக்கு ஞாபகம் வருது அந்த பாய், தர்கா பாய் இருக்கார் இல்லையா, அவர் ஞாபகத்துக்கு வராரு. சரிம்மா நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக அந்த தர்காவில் இருக்க பாயை போய் பார்க்குறாரு. ஐயா நீ மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு மைண்டில் உங்களை திட்டேன். நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை தான் எங்கள் ஊர் உசிலம்பட்டி கோயிலில் இருக்கிற கருப்புசாமி கோயிலில் இருக்கிற ஒரு பூசாரியும் சொல்கிறாரு. என்ன நடக்குது என் வாழ்க்கையிலன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது இவங்களோட ஒய்ஃப் ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் பாண்டி செல்வமும் ராணியும் ஒன்றா இருக்கக்கூடாது. அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடணும், அவங்களோட மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னுமே மனசில் விதைச்சி வச்சிருக்கிறாங்களாம். அதனால இவங்க கிட்ட சொல்லி, யாரு இந்த செய்வன ஏவல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். சுடுகாட்டில இருந்து அன்னைக்கு இறந்து போனவங்களோட பாடியில் இருக்கிற எலும்பை வச்சு ஒரு செய்வன ஏவல் பண்ணுவாங்களாங்க. அந்த ஏவல் தான் இருக்கிறதுலே பயங்கரமான ஏவலாம். அந்த ஏவலை இவங்களோட குடும்பத்து மேலே ஏவி விட்டுருக்குறாங்க. ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் இவங்க 2 பேரையும் காப்பாற்றிட்டு இருந்திருக்குது இத்தனை நாளா. எல்லாத்தையுமே இந்த தர்காவில் இருக்கிற பாய் சொல்லலைங்க. இவர் சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை ராணி கிட்ட ஃபோன் போட்டு இவர் சொல்லும் போது மறுபடியும் அவங்க அங்க இருக்கிற அந்த பூசாரி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு குறி கேட்கும் போது அவர் சொல்லியிருக்கிறார் அருள் வந்து சில விஷயங்களை. இப்பதான் பாண்டி செல்வமும் ராணியும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பாண்டி செல்வத்தோட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எதுக்காக கார்ல வரணும், எதுக்கு பிளட் ஸ்மெல் வரணும், ஏன் இந்த பாண்டி செல்வத்தை பார்த்து சிரிக்கணும்? சிவா கிட்ட ஃபோன் போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அவரு மறுபடியும் திட்டுறாரு அசிங்கமா, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் என் பேச்சை கேளு, இந்த காரு யாரோடது, இதோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாரு, இதுக்குள்ள எதனா ஆக்சிடென்ட் நடந்துச்சா, இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. நானே எடுத்துக்கிறேன்டா, யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்டு அவங்க காண்டாக்ட் நம்பர் வாங்கி விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஸ்விஃப்ட் டிசைர் கார் இருக்கு இல்லையா, இந்த டிசைரை ஒரு பொண்ணு தான் ஓட்டிட்டு வந்துருக்குறாங்க. அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஃபாரின்ல செட்டில்ட் ஆயிடுறாங்க. அதாவது டிவோர்ஸ்டு, 2 பேரும் வேற வேற கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு இந்த சென்னையில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களோட சொந்த கார், இவங்களே உழைச்சி வாங்கின முதல் கார் அந்த டிசைர். இந்த டிசைரில் ஈசிஆரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க, ஸ்பாட் அவுட். அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலை. அதுக்கப்புறமா அந்த வண்டியை ரெக்கவர் பண்ணி இந்த ஸ்கிராப்பில் கொடுப்பாங்க இல்லையா, நல்லா இருக்குது, இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் அப்படியே வண்டியை ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி பழைய மாதிரி வண்டியை ரெடி பண்ணி செகண்ட் ஹேண்டில் விற்றுருவாங்களாம்.
அந்த மாதிரி விற்ற வண்டியை தான் பாண்டி செல்வத்தோட ஃப்ரெண்டு சிவா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்போது அந்த வண்டியை ஓன் போர்டுலேருந்து டீ போர்டுக்கும் மாற்றிருக்கிறாரு காசு கொடுத்து. இப்போது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட பாண்டி செல்வத்துக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணோட ஆத்மா ஏன் சாந்தி அடையலை, ஏன் இன்னுமே அந்த வண்டியில் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆழமாக இறங்கி, ஏன்னா அந்த பொண்ணு இவரை 3 நாளாக தூங்க விடலை, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. இந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அக்கம் பக்கத்தில் இருந்ததில் ஒரு தேப்பு வண்டிக்காரர், அதான் அந்த அயன் பாக்ஸ்காரர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு இங்கே தனியாக தான்ப்பா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க பொண்ணுங்களாம், ஆனால் அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இவங்களுக்கு காசு கொடுப்பாங்களே தவிர்த்து இவங்க மேலே பாசத்தையும் எதுவுமே காட்டுனதில்லை. இந்த பொண்ணு தனியாகவே வளர்ந்த பொண்ணு. இறந்ததுக்கு அப்புறமா கூட இந்த பொண்ணோட பாடியை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சும்மா கடமைக்குன்னு அவங்கவுங்க பேரோட வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களாம். அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அவன் காசை வாங்கிக்கிட்டு, லோக்கலில் இருக்கிறவன் காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டிய எந்த சடங்கையும் பண்ணலையாங்க. கொண்டு போய் எரிக்க மட்டும்தான் செஞ்சுருக்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பிண்டம் கொடுக்கறது, இந்த திதி கொடுக்கறது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே அவன் பண்ணலை ப்ராப்பராக. அப்போது அந்த பொண்ணோட ஆத்மா எங்கே இறந்துச்சோ அந்த காருக்குள்ளேயே தான் இப்போ வரைக்குமே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத பாண்டி செல்வம் தெரிஞ்சுக்கிறாருங்க. அந்த பொண்ணை பார்த்து இந்த விஷயத்த பேசணும்னு இவருக்கு தோணுது. இன்னொரு பக்கம் இந்த செய்வனை ஏவல்னு சொல்லிட்டு இது ஒரு இந்த சொந்தக்கார கம்யூனிட்டிங்க ஏதோ ஏவி விட்டுருக்குறாங்க இல்லையா, இது சம்மந்தமாக ஊருக்கு போயிட்டு வரணும்னு தோணுது. பிஜிக்கு வராருங்க. பிஜிக்கு அவரோட செலிரியில் வந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் அந்த கார் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பிஜியில் போய் கேட்கும்போது, அந்த காரை வச்சுருந்தான் இல்லையா ஒரு பையன், அவனே வந்து சொல்கிறான் அழுதுகிட்டே, அண்ணே எப்படி சொல்லன்னு தெரிலண்ணே, அவர் சிவாங்கிறவர் உங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அந்த செக்யூரிட்டி சொன்னார், ஒரு வார்த்தை எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே, என்னை நம்ப சொல்லுங்கண்ணே அப்படின்னு. என்னப்பாச்சு, அந்த கார் எங்கே போச்சுன்னு சொல்லி கேட்டால், அந்த பையன் ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எவனோ ஒரு திருட்டு பையன் காரை திருடிட்டு போயிருக்கான். நிப்பாட்டி வச்சிருந்த இடத்துல பார்க்கிங்கில் கார் இல்லை, எவனோ ஒருத்தவன் காரை திருடிட்டு போயிட்டான். இப்போ சிவா கிட்ட பாண்டி செல்வம் நடந்ததை சொல்லும் போது அவனுக்குலாம் வக்காலத்து வாங்காத, இவனோட சம்பளத்தை நான் அவன்கிட்ட எப்படி காசை வாங்கிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட பிரச்சனை அவங்களோட போயிருச்சுங்க. இப்போது இந்த வண்டி கடைசியில் காணாமையே போயிடுச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை புதுப்பேட்டையில் இருக்கிற அந்த பாய்ஸ்லாம் வந்து பிரித்து போட்டானுங்களா, இல்லை எங்கேயாச்சும் இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா, இல்லை நம்பர் பிளேட்டை மாற்றி வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா எதுவுமே தெரிலையாங்க. அவ்வளோதான், இதோட அந்த காரோட சாப்டர் முடிஞ்சிச்சு. இவர் அந்த பாய்கிட்டேயே சொல்லி அவர் அந்த செய்வன சூனியத்துக்கு உண்டான இந்த ஏவலை தடுக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்து இவர் கையில் கட்டிட்டு இவங்க ஊருக்கு போயிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் கையிலையும் குழந்தையோட இடுப்புலையும் அருணா கயிறில் போட்டு விட்டுட்டு சில விஷயங்கள் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. செஞ்சதுக்கப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகிருக்குதுங்க. அதோட உசிலம்பட்டியை காலி பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி மதுரையை தாண்டி வேற ஒரு ஊரில் திருமங்கலம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் செட்டில் ஆயிடுறாங்க. கொஞ்ச நாள் அந்த திருமங்கலத்திலே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவரே சொந்தமாக ஒரு கார் வாங்கிட்டு சென்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறதுக்காக வந்துடுறாரு. ஐடியில் கேப் ஓட்டுறதுக்காக சென்னைக்கு வந்துடுறாரு. அவங்களோட ஃபேமிலியோட ஒரு குட்டியாக ஒரு வீடு பிடிச்சி அங்கே தான் சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டி செல்வத்தோட லைஃப்பில் வந்த எல்லா குறைகளுமே, அதாவது எல்லா அமானுஷ்யங்களுமே அவரை விட்டு விலகி போயிடுச்சு. குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவரோட குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. இந்த டைமில் அதே மாதிரி நைட்டு ஒரு 2 மணிக்கு அந்த ஐடி கம்பெனிக்கு கீழே நின்றுட்டுருக்கிறாரு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து வண்டியில் ஏறி உட்காடுறாங்க. மேம் உங்களோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மிரரில் அவங்களோட ஃபேஸை பார்த்த பாண்டி செல்வத்துக்கு ஒரு ஷாக்குங்க. முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தார் இல்லையா, அந்த ஆத்மா, அந்த பொண்ணு பின்னாடி வந்து உட்காந்துட்டு, அந்த பொண்ணோட பேர் செல்வ மீனாட்சி. இதுதான் அந்த பொண்ணோட பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரியே அவரோட லிஸ்ட்டில் அந்த பொண்ணோட பேரும் இருக்குது, செல்வ மீனாட்சின்னு. இதோட அப்படியே அவர் ஷாக் ஆகுறாரு. அவர் கிட்டக்க கேமரா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி க்ளோஸில் வந்து நிற்கும்போது, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பிரபாகரன் ராதாகிருஷ்ணன். எஸ், இது என்னோட ஒரு ஓன் ஸ்டோரிங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடிஸும் கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜின் ஸ்டோரி வந்திருக்குது. அது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி தான். அதை பாதி தான் அந்த பையன் அனுப்பியிருக்கிறாரு, மீதியே இன்னும் அனுப்பலை. ஸோ அதை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நாளைக்கு 7 மணிக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல். டாட்டா, பாய் பாய்.